நண்பர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி திருச்செந்தூர் வந்தாச்சு. திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்குது, கூட்டமும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பசங்களை அம்மா வீட்டிலே விட்டுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி ரெடி பண்ணி கூட்டுகிட்டே வந்தாச்சு. எல்லாம் பேக்கெல்லாம் ரெடியாக கொடுத்துட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் திருச்செந்தூர் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும். அந்த அப்போ டைமில் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். கிளம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே திருச்செந்தூர் வரும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. இங்கே பார்க்கிங்லாம் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கிங்லேயே நம்ம காரை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நடந்து வர்ற மாதிரி இருந்தது. வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே கோவை அறக்கட்டளையிலேருந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நாங்களும் போய் பசி வேறு எங்களுக்கு சரியான பசி மத்தியானமாக, அதனால் நல்லா போய் சூப்பரான ஒரு சாப்பாடு, நல்லா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அந்தளவுக்கு செம்மையாக நல்லா சாதம், சாம்பார், ரசம், மோரெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நம்மளுக்கு பசிக்கும் அதிகம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் வச்சுருந்தாங்க. பெரிய இடமா இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தகர கொட்டகை போட்டு அடைச்சி சூப்பராக மேட்டெல்லாம் விரித்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே சமையல் பண்ண இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஒரு சாப்பிட்டுட்டு அப்புறம் செகண்ட் ஒரு டைம் சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் சாப்பிட்டாங்க. இவங்க சனிக்கிழமையிலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. சனிக்கிழமை, ஞாயிறு, திங்கக்கிழமை நைட்டு வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறதா அப்படி சொல்லியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு நம்ம நடந்து போகிற வழியிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம மெயின் ஆர்ச்சுக்கிட்ட வந்தாச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தோம் திருச்செந்தூருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வேலை முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த வாரம் சூப்பராக வேலை முடிச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது. கோபுரம் பாருங்கள், ராஜகோபுரம் அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோபுரம் முன்னாடி நின்று நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோயில் அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பச்சை பந்தல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழை மரம் கட்டியிருக்காங்க, கற்பூரவள்ளி வாழை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கற்பூரவள்ளி வாழை இருந்தது. மற்ற இடங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செவ்வாழை மரம் தான். செவ்வாழை மரம்லாம் அந்த கோயிலில் கடற்கரை ஒட்டி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் செவ்வாழை மரம். அப்படியே நம்மளுக்கு அந்த பக்கம் உள்ள சைடில் உள்ள தெரியாத அளவுக்கு அவ்வளோ அந்த அது என்ன செவ்வாழை வாழைப்பழ மரம் நிறைய கட்டியிருந்தாங்க. அப்படியே அடுக்கடுக்கா. அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியலை, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது லாஸ்ட்டு வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா யாகசாலை மண்டபம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ராஜகோபுரம் முன்னாடி அப்படியே ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட அங்கேனே உட்காந்துருந்தோம். கோயிலே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் அதில் முன்னாடிலாம் படுத்திருந்தோம். நல்லா இருந்தது. நிறைய மக்கள் போகிறதையும் பார்த்துட்டு ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா அப்பவும் அலங்காரம் நடந்துக்கிட்டே இருந்தது. பூ அலங்காரம், அப்புறம் மேலேருந்து தீர்த்தம்லாம் கீழே வரணும் இல்லையா, அதுக்காக பைப்லைன் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துல இருக்கும்போது அப்படியே முருகர் முன்னாடியே உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. முருகரோட விஸ்வரூபம் முன்னாடி அப்படி உட்காந்துருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரிக்கு அப்படி ஒரு பூரி கூட உட்காந்துருந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 யாகசாலை ஆரம்பிக்கிறதுக்காக நம்மளை திறந்து விட்டாங்க, ஒரு வழி விட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக போய் நல்லா முருகர் முன்னாடியே உட்காந்துட்டு யாகசாலையில் கலந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கண்டிப்பாக உள்ளே போய் இருந்து பார்க்கணும்னு நினச்ச ஒரே இடம் யாகசாலை தான். யாகசாலை பூஜையில் ஒரு நேர பூஜையிலையாவது நம்ம கலந்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். சூப்பராக போய் கலந்துக்கிட்டாச்சு. 11வது யாகசாலை பூஜையில் கலந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:30 திறந்து விட்டாங்க. 5 மணிக்கே திறந்துட்டாங்க. கூட்டம் அதிகமானவொடனே நாங்கள் 5 மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். ஆனால் பூஜை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 6:30 மேலே ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. தமிழில் இந்த பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா அவங்க பாடுற பாட்டெல்லாம் நம்மளுக்கு புரியுது. நம்ம படித்த பாட்டாக இருக்குது. திருப்புகள் படித்தாங்க. அந்த திருப்புகள் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கோரஸாக படிக்கும்போது அப்படியே சூப்பர் வைப்பாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று அது அந்த பாட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது ஒரு பாட்டு படித்தாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த சவுண்டை, அந்த வைப், அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மக்கள் எல்லாம் படிக்கும்போது அப்படி சுற்றி எல்லா பக்கமும் அவங்க அதை மைக்கில் படிக்கிற சவுண்டோட மக்களோட சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது மயில் வந்தது. அவ்வளோ பெரிய வைப்பு சூப்பராக இருந்தது. இந்த யாகசாலை பூஜையில் நடந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இந்த பூஜைக்கு போயிருந்தோம் இல்லையா, நான் அதுக்காக ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று முருகருக்கு என்னை இந்த இடத்துல அமர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்டுக்கு. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகக்கூடாது, வேண்டாம், அதை ஃப்ரீயாக போய் பார்க்கலாம் இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க. அந்த கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கோயில் உள்ளே கூட கூட்டிகிட்டு போக வேண்டாம், எனக்கு திருச்செந்தூர் எல்லையில் போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வந்தால் கூட போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த யாகசாலையில் கலந்துக்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக முருகரெல்லாம் கும்பிட்டுட்டு தரிசனம் முடிச்சுட்டு சூப்பராக தான் வீட்டுக்கு கிளம்பியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் அந்த பாட்டு சவுண்டு உங்களுக்கு அதில் வைக்கிறேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அப்படியே வைப் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த முருகரோட தரிசனம் அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க, யாரெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் அந்த யாகசாலை பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை வழியாக சுற்றி வந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம் தான் இடமே. அந்த பாருங்கள், அந்த போர்டுக்கு கீழே கூட பாருங்கள் கந்தாக்கரணை போட்டு அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரங்கள் தான் நட்டுருந்தாங்க. கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது, சூப்பராக இருந்தது கூட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் முகப்பில் வந்து இது வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து வேறு மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா அலங்காரம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம யாகசாலை பூஜை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து வேறு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நேற்று வரைக்கும் ஒரே அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாற்றினாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறப்ப நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் பாருங்கள், கோவில் உள்ள பூ அலங்காரத்தை பாருங்களேன், பார்க்குறதுக்கு கோடி வேணும் போல போய் இந்த இடத்துல இவ்வளோ அலங்காரமாக நம்ம கோவில் உள்ளே எப்படி இருக்கும் இமேஜினேஷனே பண்ண முடியலை. நம்மளால் உள்ள போக முடியலையே, உள்ள போய் முடிகிற இந்த சன்னிதானத்தெல்லாம் பார்க்க முடியலேன்னு மனசில் கொஞ்சோண்டு அத்தனையும் இருக்கும். மற்றபடியெல்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா அந்த பூ அலங்காரம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு இந்திரலோகத்துக்குள்ளே போயிட்டு வந்துருப்போம்ல, அந்த வைப்பு இருந்துட்டு பரவாயில்ல. நம்ம வெளியே வந்து சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அதே இடத்துல தான் போய் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமும் பார்த்துட்டு எடுத்து கிளம்பிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் காலையில் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கிளம்பியாச்சு. முருகன் கண்டிப்பாக இன்னொரு 48 நாளைக்கு போய் முருகரை ரொம்ப சந்தோஷமாக கடலில் நீராடி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக அந்த சேனலில் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். போகிறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த 48 நாளைக்குள்ள திருச்செந்தூர் முருகரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், ரொம்ப சந்தோஷமான மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நைட்டு உணவோடு நம்ம செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.